எனதருமை துலாம் ராசி அன்பர்கள், சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது, அவருடைய டிவியில உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன். வார பலன்களை வாரந்தோறும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சியும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அச்சம் தவிர்த்து வாழணும் சனி பயிற்சியிலே. ஆகவே அன்பர்களுக்காக அச்சம் நீங்கள் வாழும் வழிமுறைகள் இந்த சனி பயிற்சியில எப்படி இருக்க போதுன்னு நம்ம பேச போறோம். அச்சமின்றி நீங்கள் வாழணும் என்பதற்காக இந்த சனி பயிற்சி பலன்களை எனதருமை கணபதி டிவி அன்பர்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறேன். வருகிற 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் வருஷத்துல ராத்திரி 11:01 சனி பகவான் பயிற்சி அடைய போறார். அன்னைக்கு காலையில அமாவாசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. யோகம் மரண யோகம். அதாவது குரோதி வருடம், தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 15ஆம் நாள் பயிற்சி அடைகிறது. அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுக்கு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நுழைகிறாது. இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம். மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு பாத்தீங்களா, உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போதும் மாறும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது, இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும், கட்டமைப்பே மாறும். ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும். எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான். அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க. அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும். அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க. அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், சூரியன் சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரிக்கிறார். இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார். சனியோடு இன்னும் 4 கிரகங்கள் சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியில. 5 கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாகா வரம் தான் கேட்கிறோம், சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள், மாற்றங்கள், பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வருட பலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உலக அளவுல பல பாதிப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தென்னாடு, தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க, பாண்டி நாடுன்னு சொல்லுவோம். அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும். இயற்கை சீற்றங்களோ, வறட்சியோ, இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ, பொதுமக்களுக்கு பாதிப்போ, கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை. உலக அளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும். எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதங்களை தர வருகிறது. யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் காளி, உந்தன் தெய்வ லீலை என்றோனர் கவிஞர். காளி வழிபாட்டை செய்யணும் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம். சனீஸ்வர பகவான் கிரகங்கள்லயே ஈஸ்வர பட்டம் சொல்றாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பேரு சனைச்சுவரன். கால ஊனி நடக்கிறாருங்க, சனைச்சுவரன் அப்படின்னு சொல்றோம்.
பொது வழக்குல சனீஸ்வரன்கிறாங்க, அவருக்கு ஈஸ்வர பட்டம்ங்கிறாங்க கிரகங்கள்லயே அவருக்கு. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வராரு. இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா நீங்க கேட்க போறீங்க. எந்த காரியத்திலும் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் பாருங்க. இப்ப மாலைகள் விழும் துளாராசிக்காரர்களுக்கு. பரிசுகள், பாராட்டுக்கள், பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எனக்கு ஐயா கிடைக்குங்கிறீங்க. நான் வாழ்க்கையில நொம்பளப்பட்டு இல்லையா உட்கார்ந்துருக்கேன், எனக்கு எங்க கிடைக்குங்கிறீங்க. உண்மைதானே அதுன்னு அப்படி கிள்ளி பார்த்துக்கிடுவீங்க. ஆமா, கொஞ்சம் நிஜம்தான், நமக்கு தான் நல்லது நடக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிடுவீங்க. சரியாவே வேலை கிடைக்காத துளாராசிக்காரர்களுக்கு இப்ப சூப்பரா வேலை கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வேலையே போராட்டம் வந்த துளாராசிக்காரர்களுக்கு வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீரும். இதுவரைக்கும் சம்பள குறைவாக இருந்த பல துளாராசிக்காரர்களுக்கு இப்ப சம்பளம் கூடும். உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் இடையில இருந்த ப்ராப்ளங்கள் இப்ப சால்வ் ஆகும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்றவங்க இப்பவும் உங்களை போட்டு பார்ப்பாங்க. உங்களை போய் போட்டு கொடுக்கறதே வேலையா தான் கூட இருக்கிறவன் இருப்பான் துளாராசிக்காரங்களுக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்கிடணும். எல்லாமே நல்லவங்கன்னு நினைக்காதீங்க. கூட இருக்கிறவன் சில பேர் போட்டு கொடுக்க போறான். உங்க வேலையை காலி பண்ணணும்னு நினைச்சா அவன் வேலையை காலி பண்ணிட்டு போயிருப்பான். சில இடத்துக்கு வேலைக்கு போவீங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஆளு நீ நமக்கு போட்டியா வந்துட்டா, இவனை உடனே காலி பண்ணி உடனேயா நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை காலி பண்ணி விடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி உங்களை காலி பண்ண முடியாம அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகும்படி ஆயிடும். நீங்க சும்மா இருந்தாலே போதும், கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுதான் யோகம். சனி பயிற்சினால் என்ன யோகம்ங்கிறீங்கல்ல, இதுதான் யோகம். உங்களுக்கு உள்ள இந்த பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை தரக்கூடியவங்களை சனி பகவானே கழட்டி விட்டுருவார். ரெண்டாவது விஷயம் என்ன, ஒரு பேங்குக்கு போறீங்க, இதுவரைக்கும் கடன் கிடைக்கல, உங்களுக்கு முக்கியமான தொழிலை விரிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கடன் கிடைக்கல. இப்ப போங்க, கடன் கிடைக்கும், தொழிலை விரிவு பண்ணுவீங்க. ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பாக வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் இந்த 2.5 ஆண்டுகளில் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு போயிட்டு வருவதற்கு யோகம் கிடைக்கும். அதை போல வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு யோகம் கிடைக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பதற்கு யோகம் கிடைக்கும். என்ன யோகம் பாருங்க, சூப்பரா இருக்கும் இந்த பீரியட். ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. துளாராசிக்காரங்களுக்கு அவ்வளவு மேன்மைகள் காத்திருக்கு. இப்ப இந்த சனி பகவான் என்ன பண்றாரு, பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகத்தை தராரு. பழைய சொத்து இருக்கிறது, விற்காம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, விற்குமா விற்காதான்னு தெரியலையா, ரொம்ப பெரிய சிரமமா இருக்குங்கிறீங்க. இப்ப பழைய சொத்தை விற்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது. சில பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடை விலைக்கு வாங்கிடுவீங்க. பக்கத்து வீடு விலைக்கு வரும், உங்களுக்கு தாங்க நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி வாங்கக்கூடிய யோகம் உங்க வீட்டை அழகுபடுத்தி பெருசுபடுத்தி நீங்க கட்ட முடியும். பக்கத்து பிளாட்டு கிடைச்சிச்சுன்னா சேர்த்து கட்டிடுவீங்கல்ல, அந்த யோகம் உங்களுக்கு வருது. அப்போ மிகப்பெரிய யோகங்கள் இந்த சனி பயிற்சியினாலே வரக்கூடிய ராசி துலா ராசி. அடுத்து முக்கியமா நீங்க கேட்கறது, கல்யாணம் நடக்குமாங்க. கல்யாணம் பிக்ஸ் ஆகக்கூடிய நேரம் எதுக்கு? கல்யாணம் நல்லா பிக்ஸ் ஆகும். சிலருக்கு வெளிநாட்டுல வாழ்க்கை அமையும். வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சில பேர். அவளுக்கு உங்க வீட்டு பையன் பொண்ணு வெளிநாடுகள் இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்ப யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கு. நிறைய பேர் தினந்தோறும் வராங்க, சார் வெளிநாட்டில் என் பையன் இருக்கா, நாங்கள் வரன் தேடிக்கிட்டே இருக்கோம், வரன் கிடைக்க மாட்டேங்குது, இங்க படிச்சுட்டு அங்கேயும் போய் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, இந்த படிப்பு அங்கே ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க, என்னெல்லாமோ உங்க கதை சொல்றாங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குங்க. வேலை அங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க, இந்த பொண்ணு அங்கே போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குமாங்க, இப்படி நிறைய கேள்விகள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவில் இப்போ. அப்படி நிறைய சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும், நல்ல வரன் கிடைக்கும், அந்த யோகமும் கூடி வருது. பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிசினஸ்ல மட்டும் இந்த காலகட்டத்தில் சில நம்பிக்கை மோசடிகள் நடக்கும். துளாராசிக்காரங்க உஷாரா இருந்துக்கிடுங்க, பிசினஸ்ல நம்பிக்கை மோசடிகள் நடக்கும், எச்சரிக்கையா இருங்க. அதை போல் காதல் விஷயங்களிலும்
அப்படி கவனமா இருங்க. உங்களை ஏமாற்ற சிலர் முயற்சிப்பார்கள், ஏமாந்து போயிடாதீங்க. எல்லாம் சரிங்க, நாங்க அற்புதமா வாழணும், இந்த துலா ராசியில பிறந்திருக்கோம், நல்ல ராசி, நல்ல நேரம்ங்கிறீங்க, எல்லா வகையிலும் நாங்கள் வெற்றி பெறணும், எங்களுக்கு ஒரு யோகமான காலமாக துளாராசிக்காரங்களுக்கு இது அமையணும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசியம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படிங்கிறாங்க பாருங்க. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே, உமையே நீ வந்து உன்னருள் இருந்திட்டால் உயர்மே மாந்தர் நிலையே நாங்க. நிலையேதும் இல்லாத வாழ்வினை தந்திட்ட நிலையான வண்ணமையிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன் கண்ணதாசன் எழுதுறார். அந்த மதுரை மீனாட்சியை சென்று அவசியம் வழிபடுங்கள். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது இந்த சனிப்பெயர்ச்சியை மிக அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக துளாராசிக்காரர்களுக்கு ஆக்கி கொடுக்கும். ஏற்கனவே இது யோகமான சனிப்பெயர்ச்சி, நான் உங்களுக்கு தொட்டு தான் காட்டியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயத்திலும் நீங்க வெற்றி பெற போறீங்க, உங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க, வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அதை ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்க, நல்ல திருமணம் கை கூட போகுதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் காத்திருக்குங்க. துளாராசிக்காரர்கள் மிக மகிழ்ச்சியாக காத்திருங்கள் சனி பகவானை வரவேற்பதற்கு. உங்க ராசியில உச்சமடையக்கூடிய சனி பகவான், அவர் தான் இப்ப 6ஆம் இடத்துக்கு போறாரு, உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொண்டு வந்து தரப்போகிறார். வாழ்க வளமுடன்.